அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் இந்த செய்தி மிகவும் ஆழமானதும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் கடைசியில் நீங்கள் அறியப்போகும் ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையை பற்றிய பார்வையை மாற்றக்கூடும். பல நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம். நம்மை யாரும் கவனிக்கவில்லை, நம்முடைய கஷ்டத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணி மனம் உடைந்து போகிறோம். ஆனால் வேதாகமம் ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றி கர்த்தருடைய தூதன் முகாம் போட்டு அவர்களை விடுவிக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவனை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மனிதரையும் காக்க தேவன் தனது தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்பதாகும். நாம் பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த ஆன்மீக உலகத்தில் தேவன் தனது தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிறார். பல விபத்துகள் நம்மை தாண்டி போகிறது. பல பிரச்சனைகள் நம்மை தொட்டுவிடாமல் விலகி விடுகிறது. அது நம் சக்தியால் மட்டுமல்ல, தேவன் நம்மை காத்துக்கொள்வதால் தான். சில நேரங்களில் தேவன் படைத்த உயிரினங்கள் மனிதர்களை விட சில விஷயங்களை அதிகமாக உணர முடியும் என்று பலர் கூறுகிறார்கள். குறிப்பாக சில விலங்குகள் சுற்றியுள்ள சூழ்நிலையை ரொம்ப கூர்மையாக உணரக்கூடியவை. அதனால்தான் சில சமயங்களில நம்மை சுற்றி நிகழும் சிறிய சம்பவங்களிலும் தேவன் நமக்கு நினைவூட்டல்களை கொடுக்கிறார் என்று பல விசுவாசிகள் நம்புகிறார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கப்படும் விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானமும் அவரது பாதுகாப்பும் இருக்கும்போது சில உயிரினங்கள் இயல்பாக உங்களை நெருங்கி வரலாம் என்று பலர் அனுபவமாக கூறுகிறார்கள். முதலில் நாம் பார்க்க போகும் ஒன்று பறவைகள். பறவைகள் தேவன் படைத்த மிகவும் அழகான உயிரினங்களில் ஒன்று. இயேசு கிறிஸ்து கூட வானத்து பறவைகளை பற்றி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரலோக பிதா அவற்றை போஷிக்கிறார் என்று. இதன் மூலம் தேவன் நம்மை பற்றியும் கவலைப்படுகிறார் என்பதை அவர் நினைவூட்டினார். பலர் அனுபவமாக சொல்வார்கள், சில நேரங்களில் நாம் மிகவும் மனமுடைந்து ஜெபிக்கும் நேரத்தில் ஒரு பறவை வந்து அருகில் உட்காரும். சில நேரங்களில் அது ஜன்னல் அருகில் வந்து குரல் விடும். சிலர் அதை ஒரு சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சில விசுவாசிகள் அதை தேவன் கொடுக்கும் ஒரு சிறிய நினைவூட்டலாக பார்க்கிறார்கள். அது நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், நீங்கள் மட்டுமில்லை, தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதாகும். இரண்டாவது நாம் பார்க்க போகும் உயிரினம் நாய். நாய் மிகவும் விசுவாசமான ஒரு உயிரினம். மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமான உயிரினங்களில் ஒன்று நாய் என்று சொல்லப்படுகிறது. பல விஞ்ஞானிகள் கூட நாய்களுக்கு மனிதர்களின் உணர்வுகளை உணரும் திறன் அதிகம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா, துக்கமாக இருக்கிறானா, பயமாக இருக்கிறானா என்பதை கூட நாய்கள் உணர முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிலர் அனுபவமாக கூறும் ஒரு விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் நாய் திடீரென்று ஒரே இடத்தை பார்த்து கொண்டு வாலாட்டி மகிழ்ச்சியாக நிற்கும். அந்த இடத்தில் யாரும் இல்லாத போதும் அது அப்படி நடந்து கொள்கிறது. இதை பார்த்து சில கிறிஸ்தவர்கள் தேவன் தனது தூதர்களை நம்மை காக்க அனுப்பியிருக்கிறார் என்று நினைவூட்டிக் கொள்கிறார்கள். இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, ஆனால் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நினைவூட்டல் மட்டுமே. மூன்றாவது மிகவும் ஆச்சரியமான ஒன்று பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழகான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது மாற்றத்தின் அடையாளம். ஏனில் பட்டாம்பூச்சி ஆரம்பத்தில் ஒரு சிறிய பூச்சியாக இருக்கும். பின்னர் அது முழுமையாக மாறி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவரும். இது போலவே தேவன் மனிதர்களின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். பலர் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான காலங்களை சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் மனம் உடைந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிலர் சொல்வார்கள், அந்த மாதிரி நேரங்களில் ஒரு பட்டாம்பூச்சி வந்து அருகில் சுற்றி வருவது போல அவர்கள் அனுபவித்ததாக. அது தேவன் கொடுக்கும் ஒரு நினைவூட்டல் போல இருக்கும். உங்கள் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போகவில்லை, இன்னும் ஒரு புதிய மாற்றம் வர இருக்கிறது என்று அது நினைவூட்டுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நாம் மறக்கக்கூடாது. விலங்குகள் நம்மை நெருங்கி வருவதுதான் தேவன் இருக்கிறார் என்பதற்கான சான்று அல்ல. தேவன் இருப்பதை நாம் அறிய வேதாகமமே போதுமானது. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதையும் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதில் தேவன் தனது தூதர்களை நம்மை காக்க அனுப்புகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தனியாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் எப்போதும் நம்மளுடன் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் அவர் அமைதியாக நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது எந்த பிரச்சனையில் இருந்தாலும் மனமுடையாதீர்கள். தேவனை நம்புங்கள், ஜெபத்தை விடாதீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட அவர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். இன்று இந்த செய்தி உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களுடன் இருக்கிறார்.
அவரது பாதுகாப்பும் அவரது அன்பும் உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது. அதனால் மனம் தளராதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். தேவன் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப் போகிறார்.